ஹாய் நண்பா, நமக்கு இன்னைக்கு என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கேடிஎம் டியூக் 390 பைக் இருக்குல்ல, BS4, BS3, BS6 அந்த பைக்கெலாம் எப்படி நம்ம செகண்ட் ஹேண்டில் பைக் வாங்குறது, அது இல்லாமல் அதை எப்படி செக் பண்ணி வாங்குறது, இதை பற்றி அந்த வீடியோ இருக்க போது. இது பார்த்தீங்கன்னா எனக்கு டாக் முத்து. ஓகே சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முக்கியமாக இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நிறைய கண்டென்ட் நீங்கள் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா பார்த்துட்டு பண்ண முடியும். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அதுக்கு வேண்டி தான் ப்ரோ வீடியோ. ஓகே, நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தவனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்து. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி பைக் வாங்கலாம், எப்படி வாங்குறது பற்றி பார்க்கலாம். மொத்தம் 3 விதம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லாட்டா உங்கள் பக்கத்து ஊரில் அப்படிலாம் பார்த்து நீங்கள் வாங்கலாம். ஓனர்கிட்ட நீங்களே டேரெக்டாக பேசி வாங்குவீங்க. இல்லாட்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் ஹேண்ட் பைக்கு ஒர்க் ஷாப்பில் போய் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லாட்டா நீங்கள் வந்து OLX நம்ம ஆப் விளையாட்டு நீங்கள் வந்து ஓனர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட பேசி வாங்குற மாதிரி இருக்கும். இல்லை OLX அந்த இது மாதிரி சொல்கிறேன், அதில் வந்து நிறைய ஸ்கேம் நடக்கும். நீங்கள் அது பார்த்து தான் வாங்கணும். உடனே போய்ட்டு அமௌண்ட்லாம் சென்ட் பண்ணிடாதுங்க. நீங்கள் டேரெக்டாக எதுனாலும் நேருக்கு நேர் போய் பார்த்து பைக்கெல்லாம் பார்த்து வாங்குங்க. அதேமாதிரி நான் சொல்கிறேன், நீங்கள் செகண்ட் ஹேண்ட் ஒர்க் ஷாப் போனீங்கனாலும் உங்களுக்கு எப்படிலாம் செக் பண்ணுறது நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜின் நாய்ஸ் வருதான்னு பார்த்துக்கோங்க. இந்த பைக் வந்து நம்ம வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க சூப்பராக தான் இருக்கும். ஆனால் உள்ள இன்ஜின் ஆயிலெலாம் கரெக்டாக மாற்றிருக்காங்களா இல்லை அதில் நமக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த பைக்கு ப்ரைஸ் எவ்வளோ வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்குக்கு எவ்வளோ ப்ரைஸ் நான் கேட்ட வரைக்கும் 2 lakhs ஒரு நல்ல கண்டிஷனில் இருந்துச்சுன்னா ஒரு 280 3 லட்சத்துக்குள்ளே சரியா ஒரு 280 அந்த ரேஞ்ச் வரும். இல்லாட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,50,000 ஓகேவா கிடைக்கும். அதேமாதிரி இல்லை எனக்கு வந்து பைக்கு நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துப்பேன் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 lakhsக்குள்ளேயே 390 பைக் கிடைக்கும். முக்கியமாக BS3 போகாமல் இருக்கிறது கொள்ளலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஒர்க்கு நிறைய இருக்கும். BS4 இல்லாட்டா BS6 இந்த 2 பைக்கும் செம்ம பைக்குங்க. BS4 கிடச்சா கூட நல்ல பவரில் நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். BS6 இது பார்த்தீங்கன்னா BS6 2 வருஷம் தான் ஆச்சு இந்த பைக்கு. நான் இது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 3,50,000 சம்திங் 58 கிட்ட வந்துச்சு நினைக்கிறேன். ஆமாம், அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் பைக் எடுத்திங்கன்னா தயவுசெய்து வந்து EMI போடாதுங்க. நீங்கள் வந்து ரெடி கேஷ் இல்லாட்டா நீங்கள் பேங்க்லேருந்து லோன் எடுத்து ஏதாவது எப்படியாவது பண்ணிடுங்க. ஆனால் பஜாஜ் EMI அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் ஹேண்ட் கடையிலேயே நீங்கள் வந்து EMI இது இருக்கும், ஆப்ஷன் இருக்கும். அங்கே மட்டும் போட்டுறாதுங்க ஓகேவா. EMI போட்டுறாதுங்க. செகண்ட் ஹேண்ட் நீங்கள் எந்த பைக் எடுத்தாலும் EMI போட்டுறாதுங்க. அதே மாதிரி இந்த பைக் என்னெல்லாம் செக் பண்ணலான்னா, இன்ஜின் ஸ்க்ராட்ச் எல்லாம் நீங்கள் பார்க்காதுங்க கைஸ். நீங்கள் ஸ்க்ராட்ச் ஆஃப்டர் மார்க்கெட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து சீப்பாகிட்டு உங்களுக்கு அந்த இதெல்லாம் மாற்றிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது லேகிங் இருக்கா, ரைசிங் கொடுக்கும்போது கரெக்டு டைமிங் இருக்கா, இன்ஜின் நாய்ஸ் கரெக்டாக இருக்கா, அதேமாதிரி செயின் டயரில் நீங்கள் மாற்றிக்கலாம். எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா டயர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து ஆக்சிலேட்ரு இதுதான் பார்க்கணும். ஸ்க்ராட்ச் எல்லாம் நீங்கள் இது பண்ணாதுங்க. அது இல்லாமல் இந்த பைக் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கா முக்கியமாக அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். நீங்கள் அது எப்படி பார்க்கலான்னா, உங்களுக்கு வந்து சேஸ் நம்பர் இருக்குது தெரியுமா, அதுவும் அவங்க நம்பர் அந்த வண்டிக்கு நம்பரும் எடுத்து நீங்கள் வந்து KTM ஷோரூமில் வந்து நீங்கள் கொடுத்தாலும் அவங்க பார்த்து சொல்லுவாங்க. இல்லாட்டா KTM ஆப்பில் போனீங்கன்னா அது விளையாட்டும் பார்க்கலாம். ஆனால் வந்து ஓனர் மட்டும்தான் பார்க்க முடியும். ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே அந்த ஆப்பில் இருக்கும். KTM சைட் ஒரு ஆப் இருக்கும், அதில் இருக்கும். ஓகேவா, இவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக டீட்டெயிலாக நான் மேக் பண்ணி போடுறேன் கைஸ். ஏன்னா இது ஒருத்தங்க கேட்டனால தான். நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோ ஃபுல் வீடியோ போடுறேன். இதே மாதிரி என்ன வீடியோ போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டில் பார்த்து கண்டிப்பாக நான் வீடியோ மேக் பண்ணி போடுவேன். ஓகே, நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.